பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 121வது சங்கீதம் 121வது சங்கீதம் 5வது வசனம். இந்த 2024 அக்டோபர் மாதம் வாக்குத்தத்தமாக தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட அவர் பேசுவாராக. ஆமென் சொல்லுவோமா? அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன். கேட்டு வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உன்னை, கர்த்தர் யாராம்? கர்த்தர் யாராம்? அதான் கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒரு பேர் சூட்ட போறோம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு மாபெரும் ஒரு பலியை இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாம் கவனிங்க. இந்த இதை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை காக்கிறவர். யாருங்க அவரு அப்படின்னு கேட்பையா? சில வேலைகளை நம்ம ஒரு ஒருத்தரை பார்த்து யாருங்க அவரு? அவர் போலீஸா இருக்கிறவர், அவர் மருத்துவரா இருக்கிறவர். கவனிங்க, அவர் மருத்துவரா இருக்கிறவர், அவர் ஒரு என்ஜினியரா இருக்கிறவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க பொசிஷன் சொல்லுவாங்க இல்லையா? அவங்க நிலை. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் அப்படின்னா யாருன்னா என்னை காக்கிறவர். ஆமென். கர்த்தர் அப்படின்னா யாருங்க? என்னை கர்த்தர் யாரு? என்னை காக்கிறவர். இன்னைக்கு அவர் பேர் வைக்கலாம். கர்த்தர் என்னை, அவர் பேர் என்ன சொல்லுங்க? கர்த்தர் என்னை காக்கிறவர். ஆமென். சரி, எப்படி காக்கிறாரு? அவர் என் வலது பக்கத்துல என் நிழலா இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லி எங்க இருக்கிறவர்? என் வலது பக்கத்துல அவர் நிழலா இருக்கிறார். நிழல் நம்ம கிட்ட போகுமா? நிழல் மட்டும் போகுமா? சூரியன் இந்த பூமியில வாழ வரைக்கும் ஏதோ ஒரு வெளிச்சம் நம்ம மேல உதிக்கும் போது நமக்கு கண்டிப்பா ஒரு நிழல். இப்ப காலையில கிழக்கு பக்கத்துல சூரியன் அப்படியே உதிக்கும் போது அப்படியே இந்த வலது பக்கத்துல இந்த மேற்கு செய்யறா அப்படியே ஒரு நிழல் இருக்கு இல்லையா? நம்முடைய நிழல் தெரியும் இல்லையா? நல்லா கவனி, நம்முடைய நிழல் அப்படி தெரியும். இப்ப ஏசப்பா என்ன சொல்றாருனாக்கா, உன் வலது பக்கத்துல நான் உனக்கு நிழலா இருக்கிறேன் அப்படின்னு, எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு உன் மேல இந்த உலகத்துல, இந்த மாய உலகத்துல எத்தனையோ தீங்குகள். நமக்கு இந்த வாழ்க்கைக்கு உத்தரவாதமே கிடையாது. நம்முடைய மனசெல்லாம் உடையது போல, துக்கப்படுறத போல, போராட்டங்கள், பிரச்சனைகள் இப்படி எல்லாம் வந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்துல கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, இனி நான் உன்னை விட மாட்டேன். ஆமெனா? இனி உங்க துக்கத்தோட, போராட்டத்தோட, பிரச்சனையோட நான் உன்னை விடுவது இல்லை. காரணம், நான் உன்னை காக்கிறவராய் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய். நல்ல கவனிங்க, அது ரொம்ப முக்கியம். இப்போ கவனிங்க, ஏன் இங்க வலது பக்கத்துல சொல்றாரு அப்படின்னு பாக்கணும்னா அது நிறைய கொஞ்சம் தியாலஜி நமக்கு தெரியும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தர் என்னை காக்கிறவர். அவர் எங்கிருந்து என்னை காக்கிறாரா? என் வலது பக்கத்துல எனக்கு இருக்கிறாரு. எனக்கு நிழல், எனக்கு அவர் நிழலாய். அந்த நிழல்ல நான் என்றென்றைக்கும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நான் பிரவேசிப்பேன். ஒரு மாபெரும் இளைப்பாறுதலை என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார் என்று இன்னைக்கு சொல்றாரு. நீங்க எங்க போனாலும் அப்படியே அந்தவரை ஒரு பிரச்சனை சூழ்ந்து கொள்ற மாதிரி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கும். ஆனா நீங்க என்ன நினைக்கணும்னா, ஒரே ஒரு கதை சொல்றேன். அப்பா, என் பக்கத்துல நீங்க நிழலா இருக்கிறீங்களே, என் வலது பக்கத்துல நீங்க நிழலா இருக்கிறீங்களே, ஒரே ஒரு நிமிஷம். கர்த்தர் என்னை காக்கிறவர். அவருக்கு என்ன பேரு? ஆகார் வனாந்தரத்துல தனியா இருந்த போது கர்த்தர் ஆகார கூப்பிட்டு பேசினாரு. ஆகாருக்கு தம்மை வெளிப்படுத்தினாரு. ஆகார் அந்த கர்த்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, லகாய் ரோயி, எல் ரோயி அப்படின்னு. அந்த பேர் அப்படி ஏற்றுனார் அனுபவ ரீதியா. அதே போல கிதியோனுக்கு ஆண்டவர் வெளிப்படுறாரு. ஆனால் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், நான் சாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதானத்தின் தேவன் சொல்லிட்டு யெகோவா ஷாலோம் அப்படின்னு பேர், அந்த பேர் அவர் ஏற்றுனாரு. ஆமென். இன்னைக்கு நாம இயேசுராஜாவுக்கு ஒரு பேர் வைக்க போறோம். ஆமெனா? உண்மையே சொல்றேன், நம் தாயின் கருவில நம்முடைய கரு சிதையாமல் பாதுகாத்து நம்மை காத்து இந்த பூமியில என்ன எப்போது தீங்கு நம்மை சூழ்ந்து கொள்ளுனே தெரியாது. எவ்வளவோ தீங்குகள், பொல்லாப்புகள் நம்மை சூழ்ந்து கொண்ட போதும் நம்ம கூடவே இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா கர்ணம் தப்புனா மரணம் சொல்லுவாங்க இல்லையா? மரணம் எப்பொழுதுமே நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள். ஆனா இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் தான் என்னை காத்தாருன்னு அந்த ஆகாரை போல, அப்புறம் கிதியோனை போல உணர்ந்து எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்புறம் அவர் பேர் வைக்கலாமா? இந்த காக்கிறவர் காட். அந்த காட் அப்படின்னா செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு.
எப்படி ஒரு செக்யூர், அது போல என் இயேசுக்கு செக்யூர், என் பாதுகாவலர், என்னுடைய கீப்பர். அதுல எபிரேய பாஷையில என்ன பண்றது? ஷாமர். அது என்ன சொல்றது? ஷாமர். அவர் யெகோவா ஷாமர். எல்லாரும் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க வச்ச பேரை இயேசப்பா ஏத்துக்கிட்டார். ஆமென். இன்று முதல் கர்த்தர் இதுவரைக்கும் உங்க நம்முடைய கண் திறக்கப்பட்டு அவர் என்னை காக்கிறவர் என்கிற பெயரை நாம் சூட்டி இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவாக என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. கர்த்தர் உன்னை காக்கிறவர் அப்படின்னு சொன்ன, கர்த்தர் என்றால் யெகோவா, காக்கிறவர் என்றால் ஷாமர். ஆமென். உண்மையா சொல்லுங்க, என்னை அவர் காத்தார். ஆமெனா. அவர் என்னை காத்தவர், என்னை காக்கிறவர். இதுவரைக்கும் என்னை காத்தார், இப்போதும் என்னை காத்துக் கொண்டிருக்கிறார், இனிமேலும் என்னை காக்க வல்லவர். ஆமெனா. எத்தனை பேருக்கு திகில் ஏற்பட்டுச்சு, எத்தனை பேருக்கு மரண திகில் ஏற்பட்டுச்சு, போராட்டம் உள்ள வந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம நிர்மூலமாகலையே. கர்த்தர் என்னை காத்த தேவன். ஆமென் சொல்லுவோமா? அவர் மகிமையின் கர்த்தர். எப்படி காப்பார் அவரு? வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் வசனம் வாசிங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? கர்த்தர் உன்னை என்ன தீங்கு? இது சின்ன பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை, இது சின்ன தீங்கு, இது பெரிய தீங்கு, அப்படி எல்லாம் இல்ல. எந்த தீங்கும், எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். ஏன்னா தீங்கு நிறைந்த உலகம், பொல்லாப்பு நிறைந்த உலகம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உன்னைக்கு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி உன்னை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் ஆத்துமா சோர்ந்து போகாதபடிக்கு, உடைந்து விடாதபடிக்கு உன்னை இது முதல் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இதெல்லாம் சாதாரணம் அல்ல. இன்னைக்கு நம்ம பெயர் சூட்டி இருக்கிறோம், யாவே ஷாமர். சொல்லுங்க, யாவே ஷாமர். யாவே யெகோவா ஷாமர், என்னை காக்க. அவர் பேரே என்னை காக்கிறவர். ஆமென். நீங்க வருவீங்க, எங்கம்மா போறீங்க இவ்வளவு வேக வேகமா? என்னை காக்கிறவரை ஆராதிக்க போகிறேன். ஆமென். என்னை காக்கிறவரை ஆராதிக்க போகிறேன். ஆமென். இப்ப எல்லாம் தெரிய சொன்னோம். அவருக்கு பேர் என்ன பேருங்க? என்னை காக்கிறவர். ஏசப்பாக்கு என்ன பேருங்க? இப்ப அறிக்கை பண்ணுங்கப்பா. எல்லாம் பிரதர்ஸ் எல்லாம் அறிக்கை பண்ணுங்கப்பா, உற்சாகமா. ஏசப்பாக்கு என்ன பேரு? என்னை காக்கிறவர். ஆமென். ஏசப்பாக்கு என்ன பேரு? என்னை காக்கிறவர். ஆமெனா. சரி, கர்த்தர் நல்லவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என் வலது பக்கத்துல அவர் நிழலா இருக்கிறாரா? எங்க நிழலா இருக்கிறாரா? என் வலது பக்கத்துல அவர் நிழலா. ஏன் வலது பக்கம் சொல்றாரு? கொஞ்சம் தியாலஜி கவிதை உள்ள போறாங்க. ஏன் வலது பக்கம்? வலது கரம் அப்படின்னு சொன்னா என்ன, எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ நாம எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமெனா. சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா, ஆனால் ஒரு நாள் நமக்கு மரணம் வந்து விடுகிறது. எல்லா மனுஷனுமே என்ன செய்யறோம்னா, நான் சந்தோஷமா இருக்கணும், தீங்கு என்னை அணுகக்கூடாது. யாபேஸ் ஜோமன் ஆண்டவரே, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆமெனா. ஏன்னா இது தீங்கு நிறைந்த உலகம். இன்னைக்கு நல்ல வீடு இருக்கணும், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் கணவன், அவங்களோட சந்தோஷமா இருக்கணும், அப்புறம் எல்லா வசதிகளையும் வைத்துக் கொண்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னா இந்த சந்தோஷத்தை நம்ம நினைக்கிறோம். ஆனா இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு நாள் இல்லாம போயிடுறோமே, இந்த மண்ணோட மண்ணா மக்கிடுறோமே. நான் என்ன சொல்றேன்னா, என்னைக்கு நான் என் மனைவியோட, என் பிள்ளைங்களோட, என் குடும்பத்தோட நான் இந்த பூமியில இயேசு ராஜா கிருபையில அவர் ராஜ்யத்துல என்றைக்கு நான் வாழ நினைக்கிறேன். எத்தனை பேர் நினைக்கிறேன்? குடும்பம் சந்தோஷமா இல்லை யாருக்கும். ஆமெனா. சரி, என்னைக்கு இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண வேண்டும். இந்த வாழ்க்கையே ஒரு யுத்தம். இந்த வலதுகரம் என்பது என்ன, எதை குறிக்குதுன்னு சொன்னா, தீங்கு என்னை அணுகாதபடிக்கு நான் செய்கிற யுத்தம். பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி அப்படின்னு இல்லையா? என்னது வில்? இந்த வில் எடுத்து வச்சு அடிச்சோம்னா இந்த கட்டடம் அப்படியே பிந்தி போகும். சாப்பிடும் போது பந்திக்கு முந்திக்கும் இந்த கட்டடம் இல்லையா? பந்திக்கு முந்தி படைக்கு பிந்தி. வலதுகர இந்த கட்டடம் நல்லா கவனிக்கணும். ஏன் வலதுகரத்துல, வலது பக்கத்துல ஏன் அவர் உங்களுக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நாம் அத்தனை பேருமே யுத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். வலதுகரம் என்பது யுத்தத்தை காண்பிக்கிறது. இந்த யுத்தத்துல என்னுடைய மரணத்தை நான் ஜெயிக்க வேண்டும். இந்த பூமியில நான் இந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். ஆமெனா. உண்மையா இல்லையா? இந்த பூமியில நான் இருந்தா சுகத்தை நான் விரும்புவதை அனுபவிக்க முடியும். நான் ஒண்ணுமில்லாம இந்த மண்ணோட மண்ணை வைக்கிறேனே, நான் மேல நோக்கி போகணுமே. அப்ப என் வலது பக்கத்துல அவர் நிழலா இருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வலதுகரம்
எனக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து அவர் யுத்தம் பண்ணி, அப்போ அவருடைய வலதுகரம் யுத்தம் பண்ணி அந்த வெற்றியை எனக்கு தேவன் கொடுக்கிறார். எத்தனை பேர் சொல்றது புரிஞ்சு போச்சு? வலதுகரம் என்பது யுத்தம் பண்ணி இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மரண போராட்டத்தை ஜெயிச்சு என்னன்னைக்கு இந்த பூமியை நான் சுதந்திரிக்க போகிறேன். ஆமெனா? நான் சொல்றது ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இதை அனுபவிப்பதற்கு எனக்கு ஜீவன் வேணுமே. மரணம் எப்போது எனக்கு வரலாமே. அப்போ கர்த்தர் என்ன செய்றார்? அவருடைய வலதுகரம், அவர் இந்த பூமிக்கு வந்து அவருடைய வலதுகரம் யுத்தம் பண்ணி, அவர் வலதுகரத்திலே ஜெயமுள்ளவர், அவர் ஜெயமாக ஏறுகிறவர். அவர் இந்த பூமிக்கு வந்து ஜெயம் எடுத்து என்னுடைய வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய், எனக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். ஆக என் வலது பக்கத்தில் நிழலாய் இருக்கிறார் என்று சொன்னால் என் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து. ஆமெனா? எத்தனை புரிஞ்சு போச்சு? வலதுகரம் என்பது யுத்தம் பண்ணி ஜெயிப்பது. மரணத்தை ஜெயிக்க முடியுமா? உன்னால என்ன மரணத்தை ஜெயிக்க முடியுமா? ஆனால் மரணத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு வந்து அவர் தம்முடைய வலதுகரத்தினாலே மரணத்தோட யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து, இப்ப எனக்கு மரணம் இருக்குது, என் வலது பக்கத்துல அவர் எனக்கு நிழலா இருக்கிறார். புரிஞ்சு போச்சு? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து பகையை சிலுவையில கொன்று, ஆமெனா, பகையை சிலுவையில கொன்று சட்டதிட்டங்களின் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து அவர் வலதுகரத்திலே பராக்கிரமம் உடையவர். ஆமெனா? அவருடைய வலதுகரத்திலே பராக்கிரமம் உடையவராய் ஜெயம் கொண்டவராய் அவர் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறார். அந்த ஜெயித்த இயேசு கிறிஸ்து உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலாய். ஏன் வலது பக்கம்? நான் மரணத்தோட ஜெயம் கொள்ள வேண்டும். ஆமெனா? ஆனா என்னால முடியாது. ஆமெனா? இப்ப கர்த்தர் என் வலது பக்கத்துல எனக்கு பராக்கிரமசாலியாக இருக்கிறார். என் வலது பக்கம் என்பது யுத்தம் செய்வது. ஆமெனா? யுத்தம் புரிஞ்சு போச்சு? நமக்கு ஒரு நாள் மரணம் இருக்கா இல்லையாப்பா? நம்மளால ஜெயிக்க முடியுமா? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? ஆனா கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்து என்ன போல மனிதனாக வந்து அவருடைய வலது கரத்திலே வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். அந்த வெற்றியை எனக்கு கொடுப்பதற்கு என் பக்கத்துல நிழலா இருக்கிற மரணம் என்னை அண்டாது, என்ன இந்த பூமியை சுதந்திரிக்க போகிறேன். ஆமென். சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. கடகடோத்துல வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். 44வது சங்கீதம், 44வது சங்கீதம் ஒன்றுதே வாசிக்க பார்க்கலாம். 44வது சங்கீதம் வேகமா 1-3 வசனம் இருக்கு. இந்த பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி, நல்லா கவனிங்க, உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தின இவர்களை வரம் பண்ணினீர். ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அந்த கானான் தேசத்துல தேவன் யுத்தம் பண்ணி பரவ பண்ணினார். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொண்டு, நல்லா கவனிக்கணும், அவர்கள் பட்டயத்தால கட்டிக்கொள்ள, இதுல எகோ கம்மி பண்ணு, எகோ கம்மி வாலி வைக்க இருக்கு. கவனிங்க, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயம், நல்லா கவனி, அவருடைய கை, அவருடைய புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமா இருந்தபடியால் உம்முடைய வலதுகரம், சொல்லுங்க, உம்முடைய இயேசுவுடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவரை ரட்சித்தது. கரங்களை விட்டாம சொல்லுங்க, அவருடைய வலதுகரம் எனக்காக மாம்சத்துல தேவன் வெளிப்பட்டு யுத்தம் பண்ணி, ஆமெனா, வலதுகரத்துல யுத்தம் பண்ணி அவருடைய புயம், அவருடைய ஷோல்டர், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். என்னை தூக்கி அவர் தோல் மேல வைத்துக் கொண்டு அஸ்திவாரம் உள்ள அந்த மூளைக்கல்லாக அவர் மேல் கட்டப்பட்டவனாக, அவருடைய தோளின் மேல் கட்டப்பட்டவனாக கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினால முக பிரகாசம், ஆமெனா, அவருடைய முகம் பிரகாசம் என்பது மகிமை, மறுரூபம் அடைந்தார், தேவ சாயலை அடைந்தார். அந்த வெற்றியை எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த வெற்றி எனக்கு கொடுத்தது என் கர்த்தருடைய முக பிரகாசம், மறுரூப சரீரம். இப்ப என் பக்கத்துல அவர் நேரா இருக்கிறார். நான் மரணத்தை ஜெயித்து விட்டேன். ஆமெனா. நானும் மறுரூபம் அடைவேன். ஆமெனா. நானும் பிரகாசம் அடைவேன். ஆமெனா. எத்தனை புரிஞ்சு போச்சு? அவருடைய வலதுகரம் ஜெயமாக ஏறுகிறது, ஜெயம் கொண்டிருக்கிறது. 45வது சங்கீதத்துல 4வது வசனத்தை வாசிக்கலாம். சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே
ஜெயமாக ஏறி வாரும். உமது வலதுகரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயமாக ஏறி வாரும். எப்படி ஜெயமாக ஏறி வாரும்? அப்போ அவருடைய வலதுகரம் ஜெயமெடுத்திருக்கிறது. அந்த வலதுகரம் ஜெயமெடுத்திருக்கிறதுனால அவருடைய பராக்கிரமத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார். ஆக வலதுகரம் ஓங்கின அவருடைய முக பிரகாசம் மகிமை அடைந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் தீங்கு என்னை அணுகாது. ஆமென். தீங்குனா என்னதுங்க? எந்த ஒரு மரண பயமும் எந்த ஒரு மரண கட்டுகளும் என்னை அணுக முடியாது. நான் ஜெயமெடுத்து என் பிதாவை முகமுகமாய் தரிசிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? எந்த வாசிக்க 118வது சங்கீதம் பல முறை இந்த வசனத்தை தியானம் செய்திருக்கிறோம். இப்போ இந்த வாசிக்க பெறலாம். 15வது வசனம். நீதிமானுடைய கூடாரம் என்பது நம்முடைய சரீரம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கையை உயர்த்தி நான் சாவாமல் ஆமென் சொல்லுங்க. என்ன நினைக்கிறோம்? அந்த பூமியோட இயேசு ராஜாவுடைய மகிமையில நாம் பிரவேசித்து மகிமை நாம் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீதிமன்ற கூடாரத்தில் இருக்குதா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. எனக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் வலது பக்கத்தில் எனக்கு இருக்கிறாரு. எனக்கு நிழல் என்பது இலை பாதலை காண்பிக்கிறது. ஆமென். சாலமோன் ராஜாவின் நாட்களில ஒவ்வொருத்தரும் அத்தி மரத்தின் நிழலிலும் திராட்சை செடியின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். அந்த சுகம் என்பது இலை பாதலை குறிக்கிறது. ஆமெனா. அதே போல உணர்த்தப்பட்ட புத்தகத்துல காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நேசருடைய அந்த நேசர் இருக்குது. அவருடைய நிழலில நான் உட்கார்ந்து நான் வாஞ்சியாய் உட்காருவேன். அது கனியனுக்கு மதுரமாய் இருக்கும் என்று சொல்லி நிழலை குறித்து சொல்ற. நிழல் என்பது இலை பாதலை குறிக்கிறது. ஆமெனா. அப்ப நாம தேவன் என்ன சொல்றாருன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன காரியம்னா நாம யார் என்பதை புரிந்து கொள்ளணும். ஆண்டவரே இந்த பூமியில் எத்தனையோ சுகங்கள் இருக்குது. எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறீங்க. எனக்கு சமாதானமா இருக்குது. எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு நாள் இது எல்லாத்தையும் விட்டு நான் போயிடுவேனே. அப்ப நான் என்ன செய்யட்டும்? அதுக்குதான் என்ன செய்யணும்னா இப்ப எடுத்து வாசி 121 சங்கீதம் 1 வாசிக்க பார்க்கலாம். நாம என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. எனக்கு நான் யுத்தம் பண்ணி என் வலது கரத்துல என் வலது பக்கத்துல நிழலா இருக்கிற என் கர்த்தருக்கு ஜெயத்தை கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கணும். அது என்ன பர்வதம்? ஒத்தாசை வரும் பர்வதம் சீயோன் பர்வதம். நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும். நான் வலது கரத்தினாலே யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து என்றென்றைக்கும் பூமியை சுதரிக்க வேண்டுமேயானால் எனக்காக தமது வலது கரத்தினாலே யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்த என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீயோன் பர்வதத்துல தேவனுடைய பர்வதமாகிய சீயோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்கிற வெளிச்சம் நமக்கு வேணும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா இந்த மாய உலகத்துல என்ன இது ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம் என்றாலே மேல் நோக்கி பார்த்து பேசுகிற சங்கீதம். ஆண்டவரே நாங்கள் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுறோமே, ஒன்றும் இல்லாம போயிடுறோமே, ஆனால் நீர் எங்களுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்குன்னு சொல்லி கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து எங்களை புரிஞ்சு போச்சு. நான் மண்ணோட மண்ணா மக்கிறேன். நான் சாக விரும்பல. உம்மோடு ஆளுகை செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கண்களை சீயோன் பர்வதத்துக்கு நேராக நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற சகலத்துக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு ராஜாவை நோக்கி பார்த்து அப்பா உம்முடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது. நான் இந்த பராக்கிரமசாலியாக நிற்க வேண்டுமேயானால் நான் உம்மை தான் நோக்கி பார்க்கணும்னு சொல்லி யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி தம்முடைய கண்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நோக்கி சீயோன் பர்வதத்துக்கு நேராக நோக்கி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். நம்முடைய கண்களை எப்படிப்பட்ட சோதனை நெருக்கங்கள் வந்தால் நம்முடைய கண்களை சீயோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற இயேசு ராஜாவை நோக்கி பார்ப்போம்னா வாசிக்கப்படாது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் சொல்லுங்க. எங்கிருந்து ஒத்தாசை வரும்? எல்லா மனுஷனும் வாய்ச்சலாக சொல்லுவான், எல்லாத்தையும் கைவிரிச்சு விட்டுருவான். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து யார்?
சியோன் பர்வதத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற இந்த இயேசு ராஜா யார் என்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். அவருக்கு ஒத்தாசை வரும் என்ற வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து தேவன், அவர் தேவகுமாரன், அவர்தான் வானத்தையும் பூமியும் சகலத்தையும் உண்டாக்கின வெளிச்சம் உள்ள வந்துச்சுன்னா அவர்கிட்ட இந்த ஒத்தாசை வரும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன ரொம்ப நல்லவருங்க, என்னன்னா ரொம்ப பிடிக்குங்க, நான் என்ன கேட்டாலும் செஞ்சிருவாருங்க. செய்யவே மாட்டார். உனக்கு இதுவரைக்கும் ஒத்தாசை அனுப்பினது வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா. எனக்கு அவர்கிட்ட ஒத்தாசை வரும். சொல்லுங்க, எனக்கு யார்கிட்ட எனக்கு ஒத்தாசை பண்றவரு? எனக்கு இயேசு ராஜா தான். அவர் கை வச்சாதான் எல்லாமே ஓபன் ஆகும், எல்லா டோரும் ஓபன் ஆகும். நல்லா கவனிங்க. இந்த 2 வருஷம் என்னதுன்னாக்கா என்னுடைய பூரண விசுவாசம். என் வாழ்க்கையில் ஏற்படுற எல்லா தீங்கு, போராட்டங்கள், பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுடைய கண்கள் இருந்தா அவரை தான் நான் பார்ப்பேன். அவரை நான் பார்த்தேன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற பூரண விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமே. ஆனால் ஆண்டவரே, நான் மண்ணோட மண்ணா மக்கள் விரும்பல, உங்களை நான் பார்க்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி உன் கண்ணுக்கு ஏறெடுத்தனா இப்ப பரத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. இந்த 2 வசனம் என்னுடைய ஜெபம். நல்லா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்தாசை வரும் பருவன்னு சொல்றீங்க? ஆமெனா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒத்தாசை வரும் என்று விசுவாசிக்கிறீங்க. அப்படி நீ விசுவாசிச்சேன்னா இப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குது. என்ன வாக்குத்தத்தம்? உன் காலை தள்ளாட ஒட்டாசி. உன் காலை தள்ளாட ஒட்டார். இப்ப சொல்ல, உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர். எப்பா நான் சாக விரும்பலப்பா. ஆமாப்பா. உன்னுடைய உறக்கம், அதாவது உன் சாவு, எப்பா நித்திரை. லாசரு நித்திரையா இருக்கிறான், வான்னு கூடுவார். அவன் மரித்திருக்கிறான், வா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏய் சியோன் பர்வதத்தை நோக்கி பார்க்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன், சியோன் பர்வதத்திலே வாசமா இருக்கிற உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உறங்கார். மரணத்தால் அவர் கட்டப்பட்டிருக்கவில்லை, மரணம் அவரை கட்ட முடியவில்லை, அவர் உறங்கார். ஆமென். உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் மரணத்தை அவர் ஜெயித்து விட்டார். எத்தனை சந்தோஷம். மரணத்தினால் அவர் கட்டப்பட்டிருக்க முடியவில்லை. வாசிங்களா அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துல அப்போஸ்தலர்களுடைய அந்த ஒரு மாபெரும் ஒரு ஒரு சத்தியத்தை பேசுவார் பாருங்க. 24 2:24 ராசி வேகமா. அப்போஸ்தலர்கள் தேவன் அவருடைய மரண உபாதையின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது என்று கை தட்டி அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது என்று எல்லாரும் உறங்கி கொண்டிருக்கிற சுடுகாட்டுல, ஆமென், எல்லாரும் சுடுகாட்டுல உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னை காக்கிறவர் உறங்கார். அவர் மரணத்தை ஜெயித்தவராய் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமெனா. எனக்கு ஒத்தாசை பர்வதமே. ஆரோகண சங்கீதம் என்றாலே மேல போற சங்கீதம். ஆமெனா. வருகைக்கு எடுத்துக்கொள்ள போற சங்கீதம். இப்போ உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னுடைய கால் என்பது பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். உன்னை நீதிமானாக உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துகிற தேவனவர். உன்னை காக்கிறவர் உறங்கார். மரணத்தில் அவர் கட்டப்பட்டிருக்க முடியவில்லை, அவர் உயிர் தெழுந்தார். அடுத்தது இதோ behold. அந்த behold வந்தாலே ஒரு மாதிரி ஆச்சரியம், ஒரு மாதிரி வாக்குத்தத்தம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் என்றென்றைக்கும் ஜெயம் எடுத்திருக்கிறார். உன் மரணத்தை அவர் ஜெயித்தவர். அப்புறம் இப்ப கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அது என்ன? பகலிலே வெயில், இரவிலே நிழல், பகல்ல சூரியன், இரவிலே நிலவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த பகல்ல சூரியனும் சந்திரனும் இரவுல சந்திரனும் பார்த்தீங்கன்னா கால குறிப்புக்காக தேவன் படைத்தார். நாம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்னா, இந்த பூமியுடைய கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த பூமியினுடைய புவியீர்ப்பு விசையில பூமிக்குரிய காரியங்களையே நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு இந்த புவியீர்ப்பு விசை நம்மளை அப்படியே அழுத்துது. பூமிக்குரிய காரியங்களுக்காக இந்த பகலில சூரியனும் இரவிலே சந்திரனும் என்ன பண்ணுது? இது எதை குறிக்கிறது? பூமிக்குரிய வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை மேல நம்முடைய மனதை செலுத்துகிறபடினால் தான் நம்ம மேல பறந்து போக முடியல, வருகையில மேல போக முடியல, மறுரூபம் ஆக முடியல. எத்தனை பேர் சொல்ற புரியுது? கால குறிப்புக்காக தேவன் இந்த சூரியனும் சந்திரனையும் படைத்தார். மனிதனுக்குள்ள காலம்,
அப்பா எத்தனை அவங்க செத்து போயிட்டாரு, எத்தனை வருஷம் செத்து போயிட்டாரு, ஐயோ பாவம் சின்ன வயசா இருக்குது. இந்த பகலில சூரியனும் சந்திரனும் சேதப்படுத்துகிறது. சந்திர ரோகி அந்த பிரசங்கத்தில் ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் பட்டு 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 உள்ள கொண்டு வந்துடணும். சந்திர தீயிலும் தண்ணீரிலும், தீ என்பது சூரியன், தண்ணீர் என்பது நிலா. இந்த பயங்கரம் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதாவது உன்னுடைய அடிமைத்தனம், யாரோ உன்னை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க, உன்னை வந்து பலாத்காரம் பண்ணி உன்னை வந்து நடத்துவாங்க, உன்னை வந்து உன் தலைமையில முகத்தை வச்சவே இதுல பயங்கரமான ஆவிக்குரிய காரியங்கள். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த சூரியனும் இந்த சந்திரனும் காலங்களுக்குள்ள நீ அடைக்கப்பட்டு கிடக்கிறாய். இந்த சூரிய சந்திர இவைகள் எல்லாம் தாண்டி இந்த காலத்துக்கு அப்பாற்பட்டவனாய் நீ மறுரூபம் அடைந்து விடுவாய். எத்தனை சொல்ல புரியுது? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, காலங்களை எல்லாம் நீ கடந்து, மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யம் சுதந்திரிக்காது, நீ காலங்களை எல்லாம் கடந்து அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வருகை, முழுக்க வருகையின் சங்கீதம். ஆமெனா? ராப்சர் சங்கீதம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. இந்த பகலும் நிலவும், அதாவது வெயில் சூரியனும் நிலவும் தான் சேதப்படுத்தி உனக்கு மரணத்தை வருவித்து மண்ணோட மண்ணா பதில் செய்யுது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் காலங்கள் எல்லாம் அப்பாற்பட்டு. இப்ப நீ நல்லா ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சலாம், உங்களை யாரும் டாமினேட் பண்ண முடியாது. பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்த, தேவனே என் சந்தோஷம் என்பது குமாரன், அவன் தான் மறுரூபம் அடைந்து தேவனை சந்திப்பார்கள். தேவன் படைத்தவைகள் என் சந்தோஷம், அடிமைத்தனம். ஆக இந்த பூமியில வாழ்வதற்கு அந்த காலங்களுக்கு உட்பட்டு சூரியனும் சந்திரனுக்குள்ளும் அடைபட்டு கிடக்கிற உன்னை பார்த்து சொல்றாரு, அது உன்னை சேதப்படுத்தாது, நீ மறுரூபம் அடைஞ்சிருவ. எத்தனை புரியுது? ஆமெனா? அப்புறம் கர்த்தர் உன்னை எல்லாத்தையும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க மகளா. அப்போ தேவன் நமக்கு இங்க என்ன சொல்லி கொடுக்கிறார் அப்படின்னாக்கா, பகலிலே வெயிலும் இரவிலே நிழலும் உன்னை சேதப்படுத்தாமல் நீ தேவனுடைய குமாரனாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவனை நீ முகமுகமாய் பார்ப்பாய். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 60வது அதிகாரம் 19 வேகமா வாசிமா. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாய் இருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. அப்பா, சூரியன் அஸ்தமிக்கும், சந்திரன் மறைவதில்லையா? உன் காலம் இருந்து போய் கிடக்கிறது, நீ காலத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறாய். ஆனால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாமல் நீ மகிமை அடைவாய். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என்றென்றைக்கும் பூமியை புரிஞ்சு போச்சா? இப்ப இதை தாண்டி மறுரூபம் அடைஞ்சு வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு மறுபடியும் பூமிக்கு வந்து என்றென்றைக்கும் நம்ம ஆளுகை செய்யணும்னா இந்த சூரியனும் சந்திரனும் ஜெயிச்சு மேல போகணும். அதுதான் பரலோகம் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது. ஆமெனா? நம்ம வாசி போறத பூமியை இல்ல, உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளும் என் வலது கரத்தின் கிரியைகள். ஆமென் சொல்லுங்க. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். என் வலது கரம் சம்பாதித்த ஜெயத்தை உனக்கு கொடுத்து உன் வலது பக்கத்துல நேரா இருக்கிறேன், நீ யுத்தத்தை ஜெயிச்சுட்ட. ஆமெனா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் யுத்தத்துல ஜெயம் எடுத்தார். அதே தேவன் என் வலது பக்கத்துல நிழலா இருக்கிறார், எனக்கு இறைப்பாறுதலா இருக்கிறார். நானும் மரணத்தை ஜெயித்து விட்டேன், எந்த ஒரு அடிமைத்தனமும் என்னை அடிமைப்படுத்த முடியாது, நான் மகிமை அடைவேன். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்குது. எல்லாம் கவனிங்க. இப்ப ஆண்டவர் அப்போஸ்தலன் யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். தரிசனத்தை பார்த்து செத்தவனை போல அவர் விழுந்தார். எட்டு வாசிப்பாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் ஒரு மாபெரும் ஒரு விளக்கத்தை கொடுப்பார். எடுத்து வாசிப்பாரா? 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் செத்தவனை போல் இருக்கிறோம்னா அவன் எந்த கையை வைக்கிறார்? அவரு
அவர் வலதுகரம் பராக்கிரமம் செய்திருக்கிறது. அவர் வலதுகரத்தை என் மேல வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அப்புறம் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். தரத்தன சொல்லாமா? அந்த வலது கரத்தை எடுத்து நம்ம மேல வச்சுட்டு நம்முடைய வலது பக்கத்துல அவர் நிழலாய் இருக்கிறார். ஹalleluya சொல்லுவாங்க. ஆக என்னுடைய வலது கரம் எந்த ஒரு மனிதனாலும் வலது கரத்தினாலே யுத்தம் பண்ண முடியாது. ஏன்னா அடிமையா இருக்கிறான், எல்லாருமே மாம்சத்துல இருக்கிறான். மாம்சம் அர்த்தமா தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பூமிக்கு எனக்காக மனிதனாக வந்து அவர் வலது கரத்தினாலே யுத்தம் பண்ணி ஜெயமெடுத்து முந்தினவரும் பிந்தினவரும் மட்டுமே என்றென்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்க முடியும். சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர். அவர் எனக்காக வந்து யாவையும் செய்து கொடுத்தால் தேவ மகிமை அடைய முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் அந்த இந்த சத்தியத்தின் நோக்கமே என்ன? கர்த்தராகிய இயேசு ஜெயத்தின் நோக்கமே என்ன? பிதாவாகிய தேவன் ஜீவிக்கிறார் என்பது. அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு மனிதனும் மரணத்தை ஜெயம் கொண்டு என்றென்றைக்கு பூமியை சுதந்திரிக்க முடியாது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், என்றென்றைக்கும் உன்னுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி. அப்ப ஆபிரகாமுக்கு மட்டும் எப்படி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் தெரியுமா? ஏசப்பா சொல்றாரு, ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தார். ஆண்டவரே, முந்தினவராகிய நீர்தான் பிந்தினவராக இருக்க முடியும், என்றென்றைக்கு உயிருள்ளவராக இருக்க முடியும். ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு ஆசை என்னன்னா, குமாரத்துவத்துல மட்டும்தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. குமாரன் மட்டுமே மரணத்தை ஜெயிக்க முடியும். அதாவது பென்யமீன் என்று சொன்னால் வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். வலதுகரம் என்பது உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது, மரணத்தை ஜெயிப்பதை காண்பிக்கிறது. ஆக இந்த உயிர்த்தெழுதல் என்பது பென்யமீன் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, நீங்க என்ன ஆண்டவரே எல்லாத்தையும் கொடுத்திருந்தாலும் ஒரு நாள் அது ஒண்ணுமே இல்லாம போயிட போறோமே. அப்படியானால் எங்களுக்காக ஒரு வலதுகரமாக எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடியவராக ஜெயம் கொள்ளக்கூடியவராக குமாரன் வெளிப்பட வேண்டும். குமாரத்துவத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கிறது என்பதை ஆபிரகாம் நன்கு அறிந்திருந்தார். ஆபிரகாம் இதை வெளிப்படுத்தி ஏங்கிக் கொண்டிருந்தார். கண்டு ஒரு நாள் கலிகூர்ந்தார் என்று கர்த்தரே சொல்றார். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். கரன்காரன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் சொல்லுங்க, யாருனால சொல்லுங்க, இதெல்லாம் புரிச்சுக்கொள்ளுங்க. யார் நாளைக்கான ஆசையா இருந்தான்? யார் நாளைக்கான ஆசையா இருந்தான்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் யார் நாளைக்கான, என்ன நாளைக்கான சொல்லுங்க, என்ன நாளைக்கான? என்னுடைய நாளைக்கான. என்னுடைய நாள் என்று சொல்லுவது ஜெயம் கொள்ளுவது, வெற்றி பெறுவது, வலது கரத்தினாலே யுத்தம் செய்து, ஆமென், வலது கரத்தினால் யுத்தம் செய்து ஜெயம் எடுக்கிற என்னுடைய நாளைக்கான உன் பிதாவாகிய ஆபிரகாம் ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். ஏனென்றால் குமாரத்துவத்தில் தான் ஜெயம் இருக்கிறது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் மட்டுமே ஜெயம் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்தான் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்த முடியும். தேவனை ஒருவர் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவரை வெளிப்படுத்தணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மரிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு எப்படி வெளிப்பட்டார்? என் நாளைக்கான ஆசையா இருந்தார். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எப்படி கலிகூர்ந்தான்? இந்த ஆபிரகாம் எப்படி கலிகூர்ந்தார் என்றால் 22ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட இடைப்பட்டார். ஆதியாகமம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் வாசி, நலகவனி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு போய் மோரிய தேசத்துக்கு போய் பலியிடு என்றார். நலகவனியை பார்க்கலாம். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். ஆபிரகாமுக்கு கூட இருதயத்துக்குள்ள
ஒரு மாபெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தின் பாவத்தை ஜெயித்து, இந்த மனுக்குலத்துக்காக யுத்தம் பண்ணி நீ ஜெயத்தை பெற்று அந்த ஜெயத்தை எங்களுக்கு கொடுக்கக்கூடிய குமாரன் வெளிப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கம் ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. குமாரனுடைய நாளை காண அவர் ஆசையா இருந்தார். அப்போது ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுகிறார். என்ன பேசுறாரு? உன் புத்திரன் என்பது, அதாவது ஆபிரகாமே, உன்னுடைய குமாரன். இந்த உன்னுடைய குமாரன் என்பது கொலோசியர் 1:15 படி அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு, எல்லாவற்றுக்கும் முந்தின பேர் தான் இந்த குமாரன். ஏகசுதன் என்பது தம்மை தாமே பலியாக தேவனுடைய பிள்ளைகளை மீட்கிறதுக்காக தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்த ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஒரே பேரான குமாரன், ஏகன் என்றால் ஒன்று, ஒரே பேரான குமாரன் ஏகசுதன். ஆமென் சொல்லுங்க. ஏகசுதன் என்றும், அப்புறம் உன் நேசகுமாரன். நேசகுமாரன் என்றால் யார் தெரியுமா? கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அவர் கரையேறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். எது புரிஞ்சு போச்சு? புத்திரன், ஏகசுதன், நேசகுமாரன். ஏன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இப்படி தரிசனமானார்? ஆபிரகாம் வலது கரத்தின் புருஷனாகிய, யுத்தத்தில் வல்லவராகிய, மரணத்தை ஜெயிக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்தார். ஏங்கிக் கொண்டிருந்தார். எல்லாரும் சொல்லுவாமா, எங்க மரணத்தை யாருப்பா ஜெயிக்கிறது? எல்லாரும் செத்துக் கொண்டிருக்கிறோமே, எங்க மரணத்தை ஜெயிக்க வேண்டுமே ஆனால், நாங்கள் என்றைக்கு பூமியை சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், சூரியனும் சந்திரனும் அந்த மாம்சத்துக்குரிய பாவ காரியங்கள், எங்களுடைய இருதயம் இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேலேயே இருக்குது. இவைகள் எல்லாம் தாண்டி, இந்த கிராவிடேஷன் போர்ஸ்ல தாண்டி நாங்க மேல் நோக்கி வரணும்னா, ஆரோகண சங்கீதம் பாட வேண்டுமே ஆனால் குமாரன் வெளிப்பட்டாக வேண்டுமே, தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்பட்டாக வேண்டுமே என்கின்ற வெளிச்சத்தோட ஏக்கத்தோட ஆபிரகாம் ஏங்கிக் கொண்டிருந்தார். இப்ப ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். எந்த சொல்ல புரியுது? ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான். கண்டு கலி கொடுத்தான். மோரியா மலைக்கு போ, சீயோன் பர்வதத்துக்கு போ, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்ப ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த மோரியா மலையை காண்பிக்கிறார். நீ போயிட்டு அந்த சீயோன் பர்வதத்தை காண்பிக்கிறார். அந்த சீயோன் பர்வதத்துல போயிட்டு உன் குமாரனை பலியிடு. என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், தேவன் பேச, என் குமாரன் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டு அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து இந்த சீயோன் பர்வதத்திலே வாசமா இருப்பார். அதே போல ஆபிரகாம் என்ன செய்தார்? தம்முடைய குமாரனை பலி செலுத்தும்படி போனார். வேலைக்காரர்களோடு போனார். அந்த வேலைக்காரர்களை மலைக்கு கீழே நிற்க வச்சுவிட்டு மேல போயிட்டு பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்திலே தம்முடைய குமாரனாகிய ஈசாக்கை நடத்தினார். இப்போது ஈசாக்குக்கு 37 வயசு. இப்ப கத்தி எடுத்தார். நல்லா கவனிங்க, கத்தி எடுத்தார். 100% ஆபிரகாம் தம்முடைய குமாரனை சாகடிக்கும்படியே பூரணமாக ஒப்பு கொடுத்தார். என் குமாரனுக்கு இல்ல, என் தேவன் கிட்ட கொடுத்துட்டேன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவருடைய வலது கையை நீட்டி, ஆபிரகாம் வலது கையை நீட்டி, என் சந்ததி, எனக்கு இருக்கிற ஒரே பேரான குமாரன், ஒரே ஏகசுதன், இவனோட, அதாவது என்னோட என் வம்சமே முடியுதே, என் வம்சமே முடியுதே அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? கத்தி எடுத்து அவர் ஓங்கி நீட்டும் போது, வாசி 10 இருந்து, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு, அவன் மரணம் தலைவர் வெட்டும்படிக்கு, மரணம் வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். கரெக்டாக சொல்லுவோமா? ஆபிரகாமே ஆபிரகாமே, எனக்கு ஒத்தாசை, உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு எதிராய் உன் கண்களை எடுத்தாய். அதே பர்வதத்துக்கு உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். ஏனென்றால் மரித்தோரிலிருந்து என் குமாரனை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்கின்ற வெளிச்சம், இந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரணத்தை ஜெயிக்கிறவர், வலது கரத்திலே பராக்கிரமமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வலது பக்கத்திலே நேராய் இருக்கிற என்ற விசுவாசம் தான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை வாசித்து மறுபடியும் வரலாம். எபிரேயர் கடிதம் 11 அதிகாரம், எபிரேயர் கடிதம் 11 அதிகாரத்துல ஆபிரகாம் என்ன சொல்ற பாருங்க பார்க்கலாம். 19 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வேகமாக வாசி. எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக் கொண்டான். கரங்களை உயர்த்தி, மரித்தோரிலிருந்து நாங்கள் மண்ணோட மண்ண மகி போய் ஆண்டவரே,
எவ்வளவு சுகத்தை வச்சு நான் ஆளுகை பண்ணாலும் தீங்கு எங்களை தொடர்கிறதே, பயம் எங்களை பயமுறுத்துகிறதே, அச்சுறுத்துகிறதே. இதுதான் மனுக்குலத்தினுடைய ஜெபம். ஆனால் ஆபிரகாம் மரித்தோரிலிருந்து உயிரோடு இருந்த பாவனையாக, இந்த ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். நான் மாத்திரமே மரணத்தை ஜெயிக்கிறவர், நான் மாத்திரமே யுத்தத்தில் வல்லமை உடையவர், யுத்தம் என்னுடையது, யுத்தம் கர்த்தருடையது, நீ சும்மா இரு, உன் மரணத்தை நான் ஜெயித்து இந்த பூமியில என்றென்றைக்கும் உன்னை என்னோடு கூட வாழ வைப்பேன். ஆமெனா? அப்ப ஆபிரகாமுக்கு தெளிவா இருந்துச்சு, குமாரனுக்குள்ள தான் சகலமும், இந்த குமாரன் மட்டுமே வலது கரத்துல ஜெயமுடையவராக ஜெயமாக ஏறி வருகிறவர். இப்ப இருந்து வாசிக்க போலாம், 12 வாசிப்போம். அதிகம் 22:12. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டவர் மேல் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. மறுபடியும் சொல்றார்கள் குமாரத்துவம். இந்த ஆபிரகாம் என் நாளை காண ஆசையா இருந்தான். என் நாள் என்பது எது? என் தேவன் ஆவியா இருக்கிறார். உலகம் உண்டாக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த உலகம் பிதாவை அறியவில்லை, தேவனை அறியவில்லை, அறிய முடியாது. என்னிலிருந்து மாத்திரமே தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆக அவர் வந்து உலகத்தை, பாவத்தை, மாம்சத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படி என இந்த குமாரன் உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் நீ பாராமல் எனக்காக ஒப்புக்கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயன்படுத்தி இப்போது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். கரெக்டாக சொல்லுங்கலாம். நல்லா கவனிங்க. இப்ப குமாரன் இல்ல, எனக்காக குமாரன், தேவகுமாரன் வருவார். என் வலது பக்கத்துல என்னால மரணத்தோட யுத்தம் பண்ண முடியாது. ஏனென்றால் பாவமும் பாவத்திலே மரணமும் மனுக்குலத்துக்கு வந்து விட்டது. அதற்காக குமாரன் என்னை போல மனிதனாக வந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாவார். என் மரணத்தை அவர் ஜெயிப்பார். அவரே வலது கரத்திலே பராக்கிரமம் உடைய தேவன். அவருக்கு நான் புதுப்பாட்டை பாடுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஒரு ஆடு புதரில, அந்த புதர் முட்புதர், முள் என்பது சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்ட மனுக்குலத்துக்காக இந்த முட்புதரிலே ஒரு ஆடு தன்னுடைய கொம்புகளை அந்த புதரிலே மாட்டிக் கொண்டிருக்கிறது. தன்னுடைய சபிக்கப்பட்ட இந்த மனுக்குலத்திற்காக சாபத்தை ஏற்றவராக, மனுக்குலத்தின் சாபத்தை நீக்குவதற்காக தேவகுமாரன் இந்த பூமியில வெளிப்படுவார் என்பதுதான் முன்புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற அந்த ஆடு. அதை கொண்டு வந்து அங்கே பலிபீடத்தில் பலியிட்டு ஆபிரகாமுக்குள்ள குமாரனை கண்டார். ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தார். அப்படியே அந்த முழு ஆட்டையும் சர்வாங்க தகன பலி இட்டுட்டு எல்லாம் எரிச்சு சாம்பலாகி போச்சு. அந்த ஆட்டு கடாவுடைய கொம்பு மாத்திரம் எரியாமல் அந்த பலிபீடத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. தேவனை நோக்கி, அதரிசனமான தேவனை நோக்கி சத்தமிட்டு இவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்க்கும்படியாய் நீதிமானாகி இயேசு கிறிஸ்துவின் கூடாரம், நீதிமானாகி இயேசு கிறிஸ்து சரீரம் தேவனை நோக்கி எக்கால சத்தமிடும். அவருடைய சரீரம் ஒரு நாள் கடலிலே அடக்கம் பண்ணப்படும். அந்த சரீரம் சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி எக்கால சத்தமிடும். அதனால ஆபிரகாம் அந்த ஆட்டு கொம்பு, அந்த பலியாக பலியிடப்பட்ட அந்த ஆட்டு கடாவின் கொம்பை எடுத்து எக்காலம் ஊதினார். கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி. நாங்கள் சாவதில்லை, இந்த மனுக்குலம் சாக போவது இல்லை. இந்த மனுக்குலம் மண்ணோட மண்ணா மக்க போவதில்லை. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இந்த பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. நாங்கள் சேதமடைவதில்லை. நாங்கள் ஆரோகணம் பாடுவோம், நாங்கள் உயிர் தருவோம். அந்த எக்காலத்தை அவர் ஊதினார். ஆமெனா. என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த எக்கால சத்தம். இன்னைக்கு கூட யூதர்கள் ஜபத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப நம்ம ஆரம்ப ஜபம் பண்றோம் இல்லையா, அந்த ஆரம்ப ஜபம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. எக்காலத்தை ஊதிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த எக்கால சத்தம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஜெய சத்தம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதலே அந்த எக்கால சத்தம். ஆமெனா. அவருடைய சரீரம் தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. நீதிமானாகி இயேசு கிறிஸ்துவின் கூடாரம் கல்வாரி சிலுவையிலே பலியாகி அந்த கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சரீரம் தேவனை நோக்கி சத்தமிடுகிறது. நாங்கள் அழிவை காண்பதில்லை. ஆண்டவரே, இந்த
நிலம், இந்த வெயிலும், இந்த சூரியனும், இந்த நிலவும் இந்த சரீரத்தை சேதப்படுத்தாதபடிக்கு எக்கால சத்தம் விடுகிறது. ஆனால் ஆபிரகாம் அந்த கொம்பை எடுத்து கர்த்தருடைய பர்வதத்தில எடுத்து அப்படியே எக்காலத்தை ஒரு நிமிஷம் கண்டு கலிகூர்ந்தான். ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். இந்த கலிகூர்தல் என்பது ஒரு நிமிஷம் அப்படியே வச்சு தம்ம கட்டி அந்த எக்கால அந்த ஆட்டு கொம்பினுடைய இன்னைக்கும் எக்கால பண்டிகை கொண்டாட போறாங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது எக்கால பண்டிகை இஸ்ரவேல்ல. ஆமெனா? அதுதான் இவங்க கத்து. நாளைக்கு சாயங்காலம் இந்த எக்கால பண்டிகையை இஸ்ரவேல் ஆரம்பிச்சு 4ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் எக்கால பண்டிகை. இந்த ஆபிரகாமுடைய இந்த எக்காலம் என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து வலது பாரிசுத்த புருஷனாக அவர் ஜெயமெடுத்து வலது பக்கத்தில் இருக்கிற நிழலாய் கைதட்டி அல்லேலூயா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் 14 வாசிக்க பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே, நம்ம என்ன பேர் வச்சிருப்போம்? யெகோவா ஷாமர். சொல்லுங்க யெகோவா. இந்த யெகோவா ஈரே தான் ஷாமர். அல்லேலூயா. இந்த யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்தது. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே எங்க எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. ஆமெனா? இந்த பரிசுத்த பர்வதத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஆபிரகாமே, நீ எந்தெண்டைக்கு பூமியை சுதந்திரிக்க வேண்டுமா? சூரியனும் நிலவும் உன்னை சேதப்படுத்துகிறதா? நீ ஒண்ணுத்துக்கு பயப்படாத. இந்த சீயோன் பர்வதத்துல, இந்த மோரியா மலையில என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2024 இருந்து 2030க்குள்ள அவர் மனிதனாக பூமியில வந்து அவர் ஆளுகை செய்வார். அவர் ராஜாதி ராஜா. அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை என் தொழிலை மறப்பதாக. எருசலேமே, எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியாக நீ இல்லாமல் போனால் நான் இல்லாமல் போவேனாக. வலது கை எருசலேம் அது சீயோன் பர்வதத்திலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமெனா? அந்த எக்காலத்திற்கு ஊர்னர் பாருங்க ஆபிரகாம். எக்காலத்துக்கு ஊர்னர் பாருங்க ஆபிரகாம். எக்கால சத்தம் என்றாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வலதுகரம் செஞ்ச பராக்கிரமம். ஆமெனா? அவருடைய ஜெயதுனி. அந்த எக்கால சத்தம் என்பது அவருடைய ஜெயதுனி. அவர் என்ன செய்தார்? கண்டு கலிகூர்ந்தார். என் மகனை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிவிட்டேன். ஆமெனா? மரணத்தை காணாமல் நாம் ஜெயம் கொண்ட மகிமையில போகிறோம். எடுத்து அந்த ஆட்டு கொம்பு எடுத்து கொம்பை சொப்பா கொம்பு எக்கால் அது ட்ரம்பெட் வந்து சில்வர்ல செய்யும், வெள்ளியில செய்யும். வெள்ளி பூரிகை. வெள்ளி பூரிகை என்பது சபை கூடுறதுக்கு அப்புறமா வந்து பண்டிகை நாள், ஓய்வு நாள் இதுக்கெல்லாம் ஊதுவாங்க, யுத்தத்துக்கு ஊதுவாங்க. ஆனா சொப்பார் என்பது முழுக்க முழுக்க ஆட்டு கொம்புல மட்டுமே. மாட்டு கொம்பு கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆட்டு கொம்பு. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி. தம்மை தாமே தேவனுடைய சித்தம் செய்து ஒப்பு கொடுத்த தேவ ஆட்டுக்குட்டி தான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப ஆபிரகாம் எடுத்து 14 வருஷத்துக்கு டார்கெட் எடுத்ததே ஊதுறார். யெகோவா ஈரே, அவர் எங்கள் யெகோவா ஷாமர். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யெகோவா ஷாமர். என்னை மரணத்திலிருந்து காக்கிற மகிமையின் கர்த்தர் அவர். ஆமெனா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆபிரகாம் இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டு குமாரனுடைய வலதுகரம் மட்டுமே ஜெயம் கொள்ளும் என்பதை ஆபிரகாம் அறிந்து கொண்டார். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நாம் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியார். எத்தனை பேர் ஆபிரகாமின் சந்ததியார்? ஆமெனா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லாரும் ஆபிரகாமின் சந்ததியார். என்னுடைய நாளைக்கான ஆபிரகாம் ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். ஆண்டவர் 7 பண்டிகையை கொண்டாடும் போது முதலாவது பஸ்கா பண்டிகை, புலிப்பிரதான பண்டிகை, முதல் பலன் பண்டிகை, அப்புறம் அறுவடை பண்டிகை கொண்டாடிட்டு இதெல்லாம் பெந்தகோஸ்தே பண்டிகை, அறுவடை பண்டிகை. இப்ப பெந்தகோஸ்தே பண்டிகை இருக்குது. எக்கால பண்டிகை இன்னைக்கு சபையை நான் மேல கூட்டிடுவேன். ஆமெனா? ஞாபகக்குறியாக ஆபிரகாம் எக்காலம் ஊதினார்ல, மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்து தீங்கு ஆபிரகாமை அணுகாது, ஆபிரகாமின் சந்ததிக்கு தீங்கு அணுகாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஞாபகக்குறியாக எக்கால சத்தத்தால் சபை கூடுகிற பண்டிகை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்துல இந்த ஞாபகக்குறி
குறி என்கிற வார்த்தையை அங்கே தேவன் பயன்படுத்தி பார்க்கலாம். 24 வாசிங்க, 23 24. நீ இஸ்ரவேலுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாள். ஞாபக குறியாக எக்கால சத்தத்தால் ஷோஃபார் ஷோஃபார் கவனிங்க. அந்த ஆட்டு கொம்பினுடைய அந்த கொம்பினுடைய எக்காலம் ஊதுகிற அந்த ஷோஃபார், அது வந்து இந்த மரித்தோர் என்று உயிரோடு எழுதுகிற அந்த அனுபவம். எக்கால சத்தத்தால் ஞாபக குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் சபை கூடும். இந்த சபை உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் குமாரனுக்குள்ள எல்லாம் அவரே தேவனுடைய வலது பாரசித்த புருஷன் என்கிற வெளிச்சமுடைய அத்தனை பேருமே இந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது மரித்தோருக்கு உயிரோடு எழுந்து, ஆமெனா, எல்லா கிராவிடேஷன் ஃபோர்ஸ், எல்லா புவியீர்ப்பு விஷயம் நம்ம ஜெயம் கொண்டு அப்படியே மேல பறந்து போக போகிறோம். ஆமெனா. இதுதான் அந்த ஒரு நிமிஷம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு எந்த வசனம் சொல்றேன்னு? வாசித்து முடிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்காது. 50 வாசிக்க பார்க்கலாம். சகோதரரே, நான் சொல்றது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. ஏன் சுதந்தரிக்க மாட்டாது? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அப்ப நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? மாம்சம் ரத்தம் இருக்கிறேன். அதாவது சூரியனும் சந்திரனும் என் மேல பலம் செய்கிறது. ஆனால் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஜெயம் எடுத்து விட்டேன். ஆமென். இப்போ 121ஆம் சங்கீதத்தினுடைய அத்தனை வாக்குத்தத்தங்களும் நமக்குள்ள கிரியை செய்து பாருங்க. அவங்க தான் மேல பறந்து போறாங்க. ஆமெனா. நாளைக்கு காலை சாயங்காலம் இந்த எக்கால பண்டிகை இஸ்ரவேல் பண்டிகை. ஆமா, 2024 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நாளைக்கு எக்கால பண்டிகை. ஆமெனா. ஆமெனா. பகலில வெயிலும் இரவில அந்த நிழலும் இன்னைக்கு உலகத்தை சேதப்படுத்திட்டு, ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆமென். எத்தனை பேர் எக்கால ஊத போறோம்? ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்துல. அப்ப நீ யுத்தம் பண்ணி நீ ஜெயம் எடுத்து மேல போயிடுவ. மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது. நான் அழிச்சு போறோமே ஆண்டவரே, எங்கள் நாட்கள் கடந்து போகிற நிழலை போல் இருக்குது ஆண்டவரே, புல்லை போல புல்லின் பூவை போல உதிர்ந்து போகிறோம் ஆண்டவரே. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அழிவது இல்லடா அப்படின்னு சொல்லுங்க. வாசிப்பா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆமெனா. இதுதான் அந்த 121ஆம் சங்கீதம் முழுக்க இதுதான். நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை புரிஞ்சு வச்சுப்ப? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே. ஏன் ஒரு நிமிஷம்? இந்த ஒரு நிமிஷம் என்பது ஆபிரகாமுடைய கலிகூறுதல், சந்தோஷம். என் குமாரனை மரித்தோரை மீட்டுக் கொண்டேன், என் குமாரனை மரணம் தொடுவதில்லை, என் குமாரன் என்றென்றைக்கும் நித்திய காலமாய் என் இயேசுராஜாவோடு நிலைத்திருப்பான், அவரோடு ஆளுகை செய்வான். இது முதல் உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் அவர் காப்பார். ஆமெனா. இது முதல் உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கும் காப்பார். ஒரு நிமிஷம் எக்கால சத்தம் தொனிக்கும் வானத்துல. அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக அன்னைக்கு, ஏ சூரியனே, ஏ சந்திரனே, என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஆமெனா. இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லாம் அப்படியே ஓவர் கம் பண்ணி மிதித்து போட்டு அப்படியே பறந்து மேலே சபை போக போகிறது. கையெழுதி சொல்லுவோமா? ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுது இந்த எக்கால சத்தம் ஒரு நிமிஷம் தொனிக்கும். ஏனென்றால் இது ஆபிரகாமுடைய கலிகூறுதல். என் சந்ததியார் மரணத்தை ஜெயித்தார்கள். ஏனென்றால் என் தேவனுடைய வலது பாரசித்த புருஷன், அவர் யுத்தத்திலே வல்லவர், அவர் தம்முடைய வலது கையை என் மேல் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படும். அதுதான் அந்த 121வது ஆரோகண சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை எழுப்பேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற விசுவாசம் உடையவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் எக்கால சத்தம் கேட்டு அப்படியே பறந்து மேல போகிறோம். ஆமெனா. எக்காலம் தொனிக்கும். அப்பொழுது மரித்தோர் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் அழிவில்லாதவர்களாய், ஏனென்றால் இவர்கள் ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு தங்கள் கண்களை எடுத்தவர்கள், சீயோன் பர்வதத்துக்கு
சீயோனிலே அந்த சிங்காசன தேவ சிங்காசனத்திலே தேவனுடைய வலது பாசத்திலே உட்கார்ந்து இருக்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் இருக்கிறவர். அவர் இன்னைக்கு வலது பக்கத்துல நிழலாய் இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். ஆமெனா ஆமெனா. எக்காலம் துதிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாமல் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் கரங்களுக்கு முயற்சித்துவோம். இது முதல் போக்கையும் வளமையும் அவர் என்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை சந்தோஷம். தீங்கு உன்னை அணுகாது. வீட்டுல போயிட்டு அந்த 121 சங்கீதத்தை நல்லா படிச்சு 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 உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? யா வலது பக்கத்துல. ஆமெனா ஆமெனா. புதுசுமா இருக்கா? நம்ம எல்லாரும் நாமும் மறுரூபமாக்கப்படும். எல்லாம் சேர்ந்து வாசம் பிடிக்கலாமா? எக்காலம் துதிக்கும். 52 வாசம் மறுபடியும். எக்காலம் துதிக்கும். அப்போது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். 3 முறை சொல்லுங்க. நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் முழங்கால் படித்து தேவனை நோக்கி எதை